ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குட்டி கோவாவுக்கு போக போகிறோம். நானும் எங்கள் மச்சான் போகிறோம். பசங்களும் முன்னாடி நின்றுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். ஒரு ஆடா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். ஆமாங்க, சேக்காகுது. டிக்கெட் எடுத்தாச்சு, நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:30. திருவனந்தபுரம் ட்ரெயின் வந்தாச்சு, அமிர்தா எக்ஸ்பிரஸ். பாருங்க, இவன் இருக்கான இங்க பாருங்க, அவன் இருக்கான தள்ளி காசு பாருங்க. சூனாப்பானா இவன் இருக்கானல்ல, இவன் ஸ்லிப்பர் புக் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க ஸ்லிப்பர் பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஒரு வழியா ட்ரெயின் ஏறிட்டோம். ஃபுல் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் க்ரௌடு சரியான க்ரௌடு. நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலாம் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்ட்டு. ஏற்று பூந்து போயிடுச்சு எங்களுக்கு. ஒரு வழியா சீட் கிடைச்சிருச்சு எல்லாத்துக்கும். எல்லா கம்பார்ட்மெண்ட் பாருங்க. ஹாய் மக்களே, ஹாய். ஒரு வழியா எங்களுக்கு பாலக்காடு வந்து சீட் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போறாரு. அமிர்தா எக்ஸ்பிரஸ். எல்லாரும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எல்லோரும் தூங்குறாங்க. நானும் சரி கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு மூடலான்னு தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். திருவனந்தபுரம் வந்தாச்சு. காலையில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. எங்களால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தூக்கம் பாருங்கள், எங்களுக்கு தூக்கமே தெரியல. இதில் ஏறி விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் சரின்ட்டு மேலேயும் கீழேயும் ஏறி பார்த்தோம். இதில் போகிறது இதில் வருது, இதில் போகிறது இதில் வருது. அப்புறம் கடைசியாக சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வந்தோம். நானும் என் தம்பியும் வந்தோம். சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் போய் விளையாண்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நீங்கள் இறங்குனதே முன்னாடியே உங்களுக்கு ஆட்டோக்காரங்க நிறையா பேர் வந்து கூப்பிடுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் முதலையே பேசிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆளுக்கு 300 400 கேட்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா கம்மியாக பேசிட்டிங்கன்னா, நீங்கள் 10 பேர் போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபா தான் கொடுத்தோம். அவங்க ஒரு 15 பக்கம் சுற்றி காமிச்சாங்க. நீங்கள் பேசி தான் நீங்கள் ஆட்டோவில் போய்க்கணும். ஆட்டோவில் போகிறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டான். பாருங்கள், இது பத்மநாப சாமி கோயிலுக்கு எங்களை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு கோயில். நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு போய் அங்கே போய் இறங்கி பஸ் ஸ்டாப் தேடி அலையிறதுக்கு நீங்கள் ஆட்டோவில் போகிறது பெஸ்ட்டு. பாருங்கள், பேசஞ்சர் ஆட்டோ லைனில் இருக்கும். நீங்கள் வந்து பேசி கம்மி பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. குளிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துருக்கிறோம். பத்மநாபன் சாமி கோயில் இது திருவனந்தபுரத்தில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ சாமி பார்க்குறதுக்கு எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. 8 மணிக்கு உள்ளே போனது, 10 மணிக்கு தான் வெளியிலேயே வந்தோம். சாமி பார்த்துட்டு அடுத்தது கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் அந்த ஆட்டோவில் தான் வந்தோம். அந்த ஆட்டோவில் தான் கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி பார்த்துட்டு சாப்பிட்டு அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். இவரே சொன்னார் எல்லா பக்கமும் நானே சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. மெயினாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 3-4 இடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பத்மநாபன் சாமி கோயில் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் தான் நம்ம போக போகிறோம். போட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பீச். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போட்டில் போகிறோம். ஒரு ஆளுக்கு 200 ரூபீஸ் 1.5 மணி நேரம் பார்க்குறாங்க. போட்டில் போகிறோம் பாருங்கள். நம்ம போகிற போட்டு ஐலாண்ட் இது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது தெற்க நோக்கி. ஃபஸ்ட் டைம் கேரளாவில் வந்து போட்டில் போகணும்னு இருக்குது. பாருங்கள், கிளம்பிட்டோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். மான்ஸ் பாருங்கள், நாங்கள் 5 பேர்கிட்ட போகிறோம். ஒரு போட்டில் 5 பேர் தலைவடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், அந்த போட்டில் ஒரு 5 பேர் போகிறாங்க. இந்த போட்டில் ஒரு 5 பேர், மொத்தம் 10 பேருங்க. ஓகேண்ணா. ஹாய் மக்களே, போட் ஹவுஸில் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 600 700 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்டவும் பேசலாம், பேசி கம்மி பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 400 1.5 மணி நேரம் போட்டில் சுற்றி காமிப்பாங்க. ஜாலியாக சுற்றலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு வழியில் போக போகிறோம்.
என்ஜாய். வெரி என்ஜாய். இது வந்து பாத்தீங்கன்னா என்னமோ சொன்னாங்க கொக்கோ ஃபாரஸ்ட் ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேன். சொன்னாங்க. இது தென்னை மரம் இருக்குது பாருங்க, அதனால கொக்கோ ஃபாரஸ்ட் தான் அது. அங்கே பாரு அண்ணாச்சி பழம், அண்ணாச்சி பழம். இது பாத்தீங்கன்னா அது வாய்க்கால், இது சூப்பரா இருக்கு. இடமே பார்க்கறது செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு 500 ரூபாய்க்கு ஒர்த்து, சரியான ஒர்த்து. என்ன நம்ம தண்ணியில் பிடிக்க முடியாது என்ன சூரியன் அதில் எடுக்கிறியா? நான் நேச்சுரல் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அது வந்து காடு, அதுக்குள்ள ஒரு ரோடு. இந்த மாப்பிள்ள கீழே வர ரோடு. ஓ இதில் போறாரு போய் முடிக்க நினைக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. வியூ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு போட்டவே ரெஸ்டாரண்ட் ஆக்கியிருக்காங்க. இந்த பஞ்சாபி தபான்ட்டு இங்கே கடை இங்கே இருக்குது. ரெஸ்டாரண்ட் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. போட்டி மாதிரியே பண்ணியிருக்காங்க. மிதக்கும் ரெஸ்டாரண்ட் கடை. இது பஞ்சாபி தபா. வெளிநாட்டு டூரிஸ்டெல்லாம் ரொம்ப வரும்னு சொன்னாங்க. பாருங்கள், 2 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ஆய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். யானை மாதிரியே இருக்குது. இது வந்து யானை பாறை அப்படிம்பாங்க. தனுஷ் வந்து தங்கின இடம் மெயினா பாருங்க. தனுஷ் வந்து தங்கின இடம். இது தீவு, குட்டி தீவு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஓ இறங்கி வாருமையா. மாப்பிள்ள சொல்லுங்க. ஹalleluya ஆமென். சோத்திர மாண்டவர், சோத்திர மாண்டவர். ஹalleluya. போங்கடா. என் பாடலை மட்டும் வச்சுக்கோ ஆண்டவரே. பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் தாங்க, சிவனை தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், ஈசா கோயில் கோயம்புத்தூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஈசா கோயில் இருக்கிற சிவன் மாதிரியே இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சிவன். அவ்வளவு தத்ரூபமாக சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்தது கோவளம் பீச். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க கோவளம் பீச். நாங்கள் போன அன்னைக்கு தடை போட்டிருந்தாங்க. காற்று வந்து அதிகமாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க வெளியில். கோவளம் பீச் ஆனால் குளிக்க முடியாது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? மழை அதிகமாக வருதுன்ட்டு நம்மளை குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. சரிதான், அந்த ஒரு குடி தடை போட்டிருக்காங்க. அதனால குளிக்கக்கூடாது, தடை விதிச்சிருக்காங்க கேரளா கவர்மெண்ட். இங்கே நின்று ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா இந்த ஒரு 3-4 இடம் தான் பெஸ்ட்டான இடம். சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடம். ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. எந்த ஒரு பஸ்ஸில் ஏறி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.